ரயிலில் பயணம் செய்த கர்ப்பிணி பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்ததோடு மட்டுமல்லாம அவரை ரயில்ல இருந்து கீழே தள்ளிவிட்ட ஒரு கொடூர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞரை தற்பொழுது போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கோவையிலிருந்து திருப்பதி செல்லக்கூடிய இன்டர்சிட்டி விரைவு ரயிலில் பெண்கள் மட்டுமே பயணிக்கும் பெட்டியில் பார்த்தோம் அப்படின்னா சித்தூர் பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண் பயணிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 4 மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. இந்நிலையில் அந்த பெண்கள் மட்டுமே பயணிக்கக்கூடிய பெட்டியில் அத்துமீறி ஏறிய நபர் ஒருவர் தொடர்ச்சியாக அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்ருக்காரு. மேலும் கழிவறை அருகில் போய் நின்று பக்கத்தில் இருக்கிறவங்கள உதவிக்கு அழைக்க முடியுமா அப்படின்ற முயற்சியில் அந்த பெண்மணி ஈடுபட்ட சமயத்திலையும் தொடர்ந்து அவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காரு. இதனைத் தொடர்ந்து அந்த கர்ப்பிணி பெண் கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. உடனே அந்த இளைஞர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கேவிக்குப்பம் அப்படின்ற இடத்துல ரயில் சென்ற போது அந்த பெண்மணியை கீழே தள்ளி விட்டுருக்காரு. இதில் அவங்களுக்கு கை மற்றும் காலில் கடுமையாக முறிவு ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இந்நிலையில் ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் அந்த பெண்மணியை தள்ளிவிட்ட நபர் யார் என்பதை குறித்து சிசிடிவி காட்சிகளுடைய அடிப்படையில் தீவிரமாக தேடியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே தள்ளிய நபர் கேவிக்குப்பம் பூஞ்சோலை கிராமத்தைச் சேர்ந்த ஹேமராஜ் என்ற காமுகன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து போலீசார் அவரை தற்போது கைது பண்ணியிருக்காங்க. அவர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சென்னை சேர்ந்த பெண் ஒருவரை கொலை செஞ்ச வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து தற்போது ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு அப்படிங்கிற விவரம் தெரிய வந்திருக்கு.